எல்லோருக்கும் வணக்கம். நாளைக்கு ஆர்பிஐடைய மீட்டிங் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைப்பாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகிருக்கு. டெக்னிக்கல் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இந்த ஒரு சின்ன வீடியோ கிளிப்பில் தெரியும். நம்ம இந்த வாரத்தினுடைய ஸ்டார்டிங்கில் ஜிடிபி டேட்டா வந்து நெகட்டிவாக வந்தது. பட் ஒரு லாங் டார்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு ஒரு லாங் டார்கெட் வந்து 24,120 இருக்கும்போது மார்க்கெட் வந்து 24,800 வரைக்கும் 700 வரைக்கும் ரைஸ் ஆகும். ஃபர்தராக 25,250 வரைக்கும் ரைஸ் ஆகுங்கிறத கான்ஃபிடென்ட்டாகவே சொல்லியிருந்தேன். ஸோ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து ஆல்ரெடி பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் எடுத்திருக்கு. இந்த இடத்துல கீழே போகுமா இல்லை மேலே உடைக்குமா அப்படிங்கிறத விட மோஸ்ட் ப்ராபப்ளி மார்க்கெட் அப்சைட் ரைஸ் ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி அப்சைட் ரைஸ் ஆகும்போது மினிமம் 24,700ங்கிறது ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும். ஃபர்தராக இது இன்னைக்கு வந்து நிஃப்டினுடைய சார்ட்டு ஆஃப்டர் 5 டேஸ்க்கு அப்புறம் எக்ஸாக்டாக மார்க்கெட் எந்த பாயிண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு பாருங்கள். 24,701. நம்ம கணிச்சிருந்த டார்கெட்டு 24,700. இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஃபர்தராக 24,850 வரைக்கும் ரைஸ் ஆகிட்டு க்ளோசிங் வந்து 24,701 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த அளவுக்கு அக்யூரேட்டாக நம்மளால் வந்து கணிக்க முடியும். மார்க்கெட்டை வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக ட்ரேட் எடுக்க முடியும். ஸோ ஹியர் ஆஃப்டர் நிஃப்டியை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணோம்னா, இது வரைக்கும் சைடுவேஸ் டவுன் ட்ரெண்டில் இருந்தது இல்லையா. லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே இந்த சைடுவேஸ் டவுன் ட்ரெண்டில் இருந்தது. இப்போது மார்க்கெட்டை நம்ம அப்ரோச் பண்ணுறது இந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணி தான் அப்ரோச் பண்ணணும். ஸோ இந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட்டோடைய மூவ்மெண்ட் இருக்கு பாருங்கள். கம்ப்ளீட்டாக இதனுடைய மூவ்மெண்ட் எதுக்கா இன்னைக்கு கூட மார்க்கெட் ஃபால் ஆன மார்க்கெட்டு எக்ஸாக்டாக இந்த சப்போர்ட்ல இருந்து மார்க்கெட் அப்சைட் ரைஸ் ஆகுதா. ஸோ ஹியர் ஆஃப்டர் நீங்கள் உங்கள் சார்ட்டில் நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். 24,500 510ங்கிறது ஹியர் ஆஃப்டர் நமக்கு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். அப்சைடில் 25,000ங்கிறது ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். இப்போ இன்னைக்கு கூட மார்க்கெட்டு ஹைலி வாலட்டாலிட்டியாக வந்து ஃபைனலாக வந்து 24,700 க்ளோஸ் ஆயிருக்கு. இன்கேஸ் கீழே ஃபால் ஆச்சுன்னா ஒரு 1 or 2 days ஹோல்ட் பண்ணக்கூடிய செக்டாரில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாக்கா 24,500ங்கிறது சப்போர்ட் ஆகும். டுவோர்ட்ஸ் இந்த ட்ரெண்டு 25,000 வரைக்கும் இம்மீடியட்டாக அப்சைடு வந்து ரைஸ் ஆகலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு லாஸ்ட் ஒரு 2 டேஸ்க்கு பிஃபோராகவே பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நேற்றுக்கு வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அண்ட் லாஸ்ட் 2 டேஸ்க்கு பிஃபோராகவே இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருந்தது. அப்பயும் மென்ஷன் பண்ணியிருந்தேன். மார்க்கெட்டு அப்சைடில் தான் போகும். 53,550 ஃபஸ்ட்டு டார்கெட் ஆகும். 54,500ங்கிறது செகண்ட் டார்கெட்டாகவும் இருக்கும் அப்படிங்கிறத நான் பார்த்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஃபைன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் லெவல் டார்கெட் வந்து ரீச் ஆயிருக்கு அண்ட் ஃபைனலாக க்ளோஸ் ஆயிருக்குது. 53,600 க்ளோஸ் ஆயிருக்கு. இன்கேஸ் பொசிஷனல் ட்ரேடர்ஸ் இன்கேஸ் இதுக்கு அடுத்து பேங்க் நிஃப்டி கீழே ஃபால் ஆனா கூட 53,600ங்கிறது வந்து நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும். பேங்கிங் ஸ்டாக்ஸில் ஹோல்ட் பண்ணுறவங்க இந்த லெவலை வந்து நீங்கள் எடுத்து பாருங்கள். ப்ரைவேட் பேங்காக இருந்தாலும் சரி, பப்ளிக் செக்டார் பேங்காக இன்கேஸ் கீழே ஃபால் ஆனா உடனே பேங்கிங் செக்டாரில் உள்ள ஸ்டாக்ஸை வந்து எக்ஸிட் பண்ண வேண்டாம். மார்க்கெட் வந்து அப் டு 52,600 வரைக்குமே சப்போர்ட் எடுத்து திரும்பவும் அப்சைடு வந்து ரைஸ் ஆகலாம். ஓவராலாக இந்த ட்ரெண்டு ஃபர்தராக 54,250 54,500 வரைக்குமே இந்த ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகலாம். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. இன்னைக்கு கொஞ்சம் டைம் ஆனதுனால நிஃப்டி பேங்க் நிஃப்டி மட்டும் இதில் கவர் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. நான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ட்ரெண்ட் அப்டேஷன் வந்து கமெண்ட்ஸில் ரிப்ளை கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.